ஒரு மாநாடு போல் வேலூர் கோட்டைவரை மைதானத்தில் நடந்தவர் நம்முடைய ஏசி சண்முகம் அவர்கள். அவர்கள் புரட்சி தலைவருக்கு அன்பு தம்பி மட்டுமல்ல, வளர்ப்பு பிள்ளை. காரணம் 1980 நம்முடைய புரட்சி தலைவருடைய துணைவியாரிடம் சென்று, அம்மா எனக்கு நீங்கள் தான், நம்முடைய அன்னை ஜானகியிடம் நம்முடைய தலைவர் அவர்கள் போய் கேட்டார்கள். நம்முடைய ஜானகி அம்மையார் அவர்கள் சென்னையிலே ஒரு பெரிய சூளை அதிபர். அவருடைய பெண்ணை தான் 1980 அந்த பெண்ணை நிச்சயம் செய்து நம்முடைய தலைவர் அவர்களுக்கு மனம் முடித்து வைத்தார்கள். அந்த திருமணம் ஆரணியிலே நம்முடைய புரட்சி அனைத்து இந்திய அண்ணா தொண்டர்களுடைய மத்தியிலே மனதில் இடம்பெற்ற தலைவருக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஏனென்று சொன்னார், அனைத்து இந்திய அண்ணா திமுக தொண்டர்களுடைய மனதிலே நம்முடைய தலைவர்கள் நிறைந்த ஒரு மனதில் இடம்பெற்ற முறை சொன்னார்கள். அதை இப்போது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு இலவச திருமண மண்டபத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் கட்டி கொண்டு வருகிறார்கள். அது ஒரு கேள்வி குப்பத்திலே விரைவில் வர இருக்கிறது என்பதை நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் இதோடு விட்டுவிடவில்லை.
சின்னையும் மருத்துவரையும் மருத்துவ சின்ன மோடியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் டாக்டர் ஏசிஎஸ் மோடியின் சின்னம் தாமரை சின்னம் தேசிய ஜனநாயக கூட்டணி சின்னம் தாமரை சின்னம். நான் நிறைய செய்திகள் சொல்லணும். வெளியிருக்கிற ஆயிரக்கணக்கான தோழர்கள், என்னுடைய தம்பிமார்கள், கூட்டணி சொந்தங்கள் அனைவரும் உள்ள வாங்க. அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. அப்படியே மேலே 1000 பேர் மேலே 1000 பேர் அண்ணன் வெற்றி வேட்பாளர் இந்த சாதனை கேள்விக்குட்பட்ட தொகுதி செயல்களை கொண்டு தான் சொன்னேன். மாநாடு கொண்டு வச்சுருக்கீங்க. ஒரு சிறப்பு கூடுதல் ஆகிறாங்க. வருகை தந்திருக்கின்ற நரேந்திர மோடிஜி, அண்ணாமலைஜியுடைய சொந்தங்களே, பொறியியலா சின்னையாருடைய சொந்தங்களே, ஓபிஎஸ் அவர்களுடைய சொந்தங்களே, தினகரன் அவர்களுடைய சொந்தங்களே, புதிய நீதி கட்சியினுடைய அத்துணை சொந்தங்களே, நம்முடைய அதேபோல் ஐஜிகளுடைய சொந்தங்களே, நம்முடைய தேவநாத யாதவனுடைய சொந்தங்களே, ராம்பாண்டியன் சொந்தங்களே, வர இருக்கின்ற இன்னொரு சொந்தம் நமக்கு வரப்போது. இந்த கேள்விக்குட்பட்ட இருக்கிற சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் இந்த கூட்டணிக்கு வரப்போறார். இது ஒரு தகவல் வந்திருக்கு. சொன்னாங்க முட்டை பட்டாளர்கள் கோச்சிக்கூடாது, வேட்பாளர் எந்த சிலைக்கு மாலை போடக்கூடாதுன்னு விதிமுறை இருக்கு. நான் போட்டேன்னா என் மேலே ஒரு எஃப்ஐஆர் பண்ணுவோம். அதனால் ஏன் அம்மா சிலை எல்லாத்தையும் சிலை மூடி வைக்கிறாங்க, வேட்பாளர்கள் அங்கே போகக்கூடாது, இந்த சிலைக்கு துணி சுற்றி வச்சிருக்காங்க. அதுவே எம்பி ஆன பிறகு முத்திரையத்தை நான் மாற போகிறேன். எங்கள் சகோதரிகள்லாம் நிறைய வந்திருக்காங்க. அண்ணன் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அண்ணன் நோய் நொடியெல்லாம் நம்மளை நான் பாதுகாத்துக்கணுமா, 90 வயசு வரைக்கும் நான் வாழ வைக்கிற உத்தரவாதத்தை இந்த நேரம் நான் தரேன். 320 மருத்துவ முகாம்களை நாம் நடத்தினோம். மருத்துவ முகாம்களுக்கு சென்றவர்களெல்லாம் கைது கொடுப்பாங்க. மருத்துவ முகாமுக்கு போனவங்க, மருத்துவ முகாம் போன சகோதரிகள் இவ்வளோ பேர் போயிருக்கீங்க. அதில் இலவசமாக மருந்து மாற்றம் கொடுத்தாங்களா, சாப்பாடு போட்டாங்களா, நியாயம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அண்ணன் நீங்கள் பார்த்து செய்யணும். தேர்தல் முடிந்த பிறகுதான் இந்த ஏசி சமூகத்துடைய உண்மையான சீக்கிரம் உங்களுக்கு வரும். கடைசி காலத்தில் நம்முடைய இறுதி பூச்சி கடைசி காலம் கடைசி நாள், அந்த நாளில் இந்த வாட்சை கைட்டிங்கன்னா இந்த வாட்சை பண்ணி என்ன பண்ணாங்க,
செய்த பாவ புண்ணியம் தான் நம்மோடு வரும் என்று உணர்ந்தோம்னா புரட்சித் தலைவர் இந்தியாவில் தூய கொண்டோம். அம்மாவின் வழிகாட்டுதலோடு நாங்கள் கவனம் கொண்டவர்கள். பெரியா சின்னையாவது பணிகள் 35 ஆண்டுகள் பெரியா சின்னையாவை திருமாவளவன் அன்பு சகோதரர், அதே போல நம்முடைய ஜீவிய வாசன் அன்பு செல்ல தலைவர், அதுபோன்று பாட்டாளி சொந்தங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். செய்தி 25ஆம் தேதி அன்புமணி சின்னையா அவருடைய மனைவியார் சௌமியா அவர்கள் அன்புமணி தாக்கல் செய்தார்கள். தேர்தலில் நாம் நாமினேஷன் போட்டு நேராக எது போனதுன்னா சௌமியா சகோதரி பார்க்கலாம் போனதில்லை. இந்த அதிகாரத்தில் சென்றாரு. நான் அந்த மேடையில் அம்மாவுக்கு வாழ்த்து சொன்னேன், என்ன வாழ்த்து சொன்னேன், தருமபுரியில் சகோதரி சௌமியா தேர்ந்தெடுத்த மோடிக்கு அமைச்சர்கள் அமைச்சராக பார்த்து பெரிய அரக்கோணத்துக்கு வந்தாங்க. எல்லா நிகழ்ச்சியும் ரத்து செய்துவிட்டு பெரியையாக நாடிப்பேட்டை பொதுக்கூட்டத்தில் போய் சந்தித்தேன். அவர் அங்கேயே இந்த வேட்பாளர் வேட்பாளர் பக்கத்துக்கு இருந்துச்சுனாரு. நம்முடைய பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ராஜாவும் மாதவர்கள் பேசினார். பெரியாவுக்கு இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டு வந்தவர். நாளை தினம் திருவண்ணாமலையிலே பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளரை ஆதரித்து இந்த தேசிய பிரச்சாரத்தை துவங்கி வைக்கிறார். திருவண்ணாமலையில் கூட்டணியினுடைய சொந்தங்கள் வெற்றி அடைந்தது. மாபெரும் சக்தியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி என்று சொன்னார்கள். ஆனால் பாமக வந்தவுடன் முதல் கூட்டணி வந்தவுடன் முதல் கூட்டணியாக மாறிவிட்டது. ஓபிஎஸ் அவர்கள் வந்தவுடன் மிகப்பெரிய கூட்டணியாக மாறிவிட்டது. வாசனுடைய கூட்டணியாக. ஆகவே தமிழகத்திலே மோடி அவர்கள் 400 இடங்களிலே வெற்றியாக பெற்றுவிடுவார்கள். மீண்டும் 3வது முறையாக பிரதமர் வேட்பாளராக பதவியேற்க இருக்கிறார்கள். அதை எந்த கொம்பனால் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக தடுக்க முடியாது. சும்மா பட்ஜெட் போடுறாங்க, நான் இந்தியாவில் மிக செய்ய அது செய்யணும். எங்கப்பா செய்தி சொன்னீங்க? எத்தனை 511 உத்தரவாதத்தை கொடுத்தீங்க? எத்தனை சாராயம் இருக்காது சொன்னீங்க? ஆட்சி பண்ணுறீங்க. சாராயம் நின்று போச்சா? காசு குடிக்கிறாங்களா? 3500 கடைகள் அதிகமாக இருக்கு. போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்கு முறை என்று கொண்டிருக்கிறது. எங்கேயோ விளையாட்டில் இருக்கின்ற போதைப் பொருட்கள் திமுகவுடைய நிர்வாகிகளுடைய துணையோடு தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் இருக்கிறது. சகோதரிகளே, ஒரு பணக்காரருக்கு பையன் ஒரு மாத்திரை கொடுக்கிறான் என்றோ மாத்திரை தரமாக ஒரு நாள் பயணமாக இருப்பாங்க. புதிய சாராயத்தில் ஒயிட் ஷாப்பில் மோசமானது போதைப் பொருள். சும்மா நாட்டில் தரமாக போகும், ஒரு நாளுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் யாரோ ஒரு பணக்காரருக்கு பையனை வாங்கி வருவோம். ஒரு பணக்கார வீட்டு பையனை வாங்கி வருவான். பக்கத்தில் 4 பேர் வேணுன்றதுக்காக நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு, கல்வி பிள்ளைகளுக்கு, பள்ளி பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்க எச்சரிக்கையாக இருக்கும். அந்த போதை மாத்திரை மூக்கில் தடவினாலோ நாக்கில் தடவினாலோ போதை இருக்கும். ஆனால் 1 வருடம் கூட தாங்காது. மூளையிலே கட்டி ரத்த கட்டி கொண்டுள்ளது. உடலிலே பல்வேறு பிரச்சனைகள் கொண்டுள்ளது. ஆகவே இந்த அரசாங்கம், மக்களை பாதுகாக்கின்ற அரசாங்கம், இளைஞர்களை சீர்திருத்தக்கூடிய பொருட்களை கொண்டு வருகிறார்கள். திமுகவை சேர்ந்த சாதிக் என்பவர் தமிழ்நாட்டிலே தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று தொலைக்காட்சியை பார்க்கும் இன்றைக்கு 35 கோடிக்கு போதை மாற்றம் பிடிக்கப்பட்டது.
டெல்லியில் பிடிக்கிறாங்க சாதிக்க 2000 கோடி 2000 கோடி ரூபாய்க்கு இங்கு போதைப் பொருட்கள் தான் நம்ம எதிர்கால இளைஞருடைய வாழ்க்கை என்னவாகும் என்று சிந்தித்து பார்க்கிறோம். ஆகவே ஒரு நல்ல ஆட்சி இங்கே நடக்கவில்லை. சொன்னதை செய்கிற ஆட்சி இங்கே நடக்கவில்லை. 100 ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறாங்க கொடுத்தாங்களா? அதை விட இந்த சகோதரிகளை நீ அவன் காப்பாற்ற வேணாம், மருந்து கொடுக்க வேணாம், மாத்திரை கொடுக்க வேணாம், எதையும் செய்ய வேணாம், அசிங்கப்படுத்தக்கூடாதுல்ல. இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் என்ன சொல்றாரு? என்னன்னா அது தேவைப்பட்டு தான் சொல்லியிருக்காரு. சகோதரிக்கு கோபம் வரும்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றாரு? பாஸ்போர்ட் போட்டுட்டீங்களா? இல்லை பரவாயில்ல வந்துருக்கீங்க, நான் கொடுத்து 1000 ரூபாய் கேட்குறேன். இதை விட தமிழகத்தினுடைய பாதுகாப்பை கொச்சப்படுத்துகிற வார்த்தை எதுவும் இருக்காது. இதை நீ கொடுக்குற 1000 ரூபாய் நீ உங்களுடைய சமாளித்து இருக்கக்கூடிய உங்களுடைய சம்பளத்தில் இருக்கக்கூடிய இல்லை மொத்தமான சம்பளத்தில் கொடுக்குறீங்களா? அரசாங்கத்துடைய பணம் நீ 3.5 கோடி மகளிருக்கு கொடுப்பதாக சொன்னார்கள். 1 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 கோடி சகோதரி கொடுத்துருவாங்க, போட மாட்டாங்க. 1000 ரூபாய் அவன் நேரில் கேவலமாக எடுத்து சொல்லி இந்த அவமானப்படுத்துகிற சகோதரிகளை வாக்களிக்கிறார்கள் நினைக்கிறீங்களா? சொன்னதை செய்யறது கல்விக்கடை எப்படி செஞ்சுட்டாங்களா? இதுவரை வட்டியை ரத்து செய்ய கொரோனா காலத்தில் நிறைய ஃபேக்டரி கூடிட்டாங்க. ஒரே ஒரு 1 லட்சம் 1 லட்சம் சும்மா பொய் சொல்றதுக்குமே ஒரு இயக்கம் இருக்குதுன்னா அது தீர்வு தான் நான் நம்புறேன். பொய் சொல்றதுக்கு ஒரு இயக்கம் இருக்குதுன்னா அது தீர்வு. இப்போ என்ன சொன்னாங்க பொய்கள்? சரி, நகை கடை பாவம், நகை கடையை நாங்கள் வீட்டுக்கு கொடுப்போம், பணம் கொடுப்போம். யாராவது நகை வச்சுருந்தா போய் அடமானம் சொல்லுங்க. இதை நம்பி எவ்வளோ தாயாவது நகையெல்லாம் அடமானம் வச்சிருந்தோம். அதை அடமானம் வச்சு 2 மாதத்துல செலவாயிடும். நகையை போச்சு, நகையுடைய கடனுடைய வட்டி போச்சு, நகையுடைய பணம் போது அது வட்டி ஏறி அது நகையை மூடி போச்சு. இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்து தான் திமுக ஆட்சிக்கு வந்தார்கள். ஆகவே பசங்க வார்த்தையை சொல்லுவார்கள், ஏமாற்றுவார்கள். ஏன் அவங்க ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா திட்டம் வச்சுக்கிட்டா சொல்றாங்க. எனக்கு தெரியாது. அந்த 5000 கொடுத்தாலும் நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்களா? ஏன்னா அவங்க பணம் வருது, நம்ம வருதுன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த பணத்தை வச்சு இந்த மக்களை ஓட்டு வாங்க முடியுமா? இடைத்தேர்தல் குடியாத்தத்தில் நடந்தது, இடைத்தேர்தல் அவங்களுக்கு நடந்தது. பணத்தால் ஜெயிக்க முடியுதா? முடியாது. ஆகவே மக்கள் தெளிவாக வாட்ஸ்அப்பில் இருக்காங்க, செல்ஃபி இருக்கிறாங்க. சகோதரிகள் கிராமத்தில் 60 வயசு தாய்மார் கூட போட வச்சுன்னு வெளிநாட்டு வழியாகிட்டு கேட்குறாங்க. ஆனால் மக்களை இன்னும் ஏமாற்ற முடியாது. அவங்க வீட்டுக்காக எச்சரிக்கையாக இருக்காங்க. சொல்லுறாங்க என்ன செய்ய? ஒரு தாய்மார் கழிப்புடன் போவதற்கு நிலத்தை தேர்ந்தாங்க, வாக்குகளை இழந்தாங்க. 85,000 ரூபாய் கொடுத்து இலவச கழிப்புடன் கட்டி கொடுத்தவர் மோடி அவர்கள் தான். 3,80,000 ரூபாய் கொடுத்து குடிசை இல்லாத இந்தியாவாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய பாரதத்தில் வீடு கட்டி கொடுக்கிறார். நேற்று கூட 3 நாள் வேலைக்கு 250 ரூபா இருந்தது. இப்போ 323 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. 324 ரூபா, 30 ரூபா 23, 30 ரூபா 23. ஆகவே மோடி அவர்கள் தான் இந்த இலவச அரசியை கொடுக்கிறாரு. இவங்களுக்கு இன்னும் காசுதான் இந்த தீர்வு கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையான நேரம் மத்திய அரசுக்கு வருது. ஆகவே தமிழ்நாட்டுக்கு வரியை விட 73,000 கோடி ரூபாயை மோடி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். வாய்ப்பை பேசுறாங்க. ஆகவே ஒன்றையும் புரிந்து கொள்ளணும். மோடியா வந்தால்தான் இந்தியா பொருளாதாரத்திலே வளரும். மோடியா வந்தால்தான் இந்தியா பதவிக்கு கொண்டிருக்கிறது. ஆகவே மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும். இந்த தேசிய
சண்முகம் ஆகியனா உங்களுக்கு 11 மாசமா நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். மருத்துவ முகாம் 2,20,000 மக்கள் இந்த மருத்துவ முகாமுக்கு பயன்படுத்தியிருக்கிறார். 4,000 பேர் இலவச ஆபரேஷன் செய்து அனுப்பியிருக்கிறோம். MRI, CT ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஆபரேஷன் ஒரே ஒரு பைசா வாங்கியிருக்காங்களா? வரும்போது சகோதரிகள் கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணிட்டு போனாங்க, கண் ஆபரேஷன் பண்ணிட்டு போனாங்க. இந்த அண்ணன் பையன் கொடுத்தாங்க 4,000 பேர். ஆகவே நான் செய்வதற்காக வந்திருக்கிறேன், உங்களுக்கு பணி செய்வதற்காக வந்திருக்கிறோம். நான் மருத்துவ நான் போகும்போது 320 முகாமில் நான் 90% கிராமங்களுக்கு போயிருக்கேன். என் பிள்ளை படிச்சுட்டு வேலையெல்லாம் இருக்காங்க, அது ஒரு வழி பண்ணு சொன்னாங்க. ஒரே ஒரு சகோதரி தான் சொன்னாங்க, என் பையன் படிச்சுட்டு வேலையெல்லாம் இருக்காங்க. அதுக்காக 600 கம்பெனிகளோடு நான் தொடர்ந்து பேசி எங்கள் வேண்டிய கம்பெனி, வேண்டாத கம்பெனிலாம் எங்கள் அதிகாரிகள் அழைச்சி கொண்டு வந்து கிட்டத்தட்ட 14,500 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கு ஒரு தனி மனிதனாக. சரி, அரசாங்கம் என்ன சொல்லுங்க, இந்த சிட்டி MP என்ன செஞ்சாங்க? ஒரு பையன் வேலை வாங்கி கொடுத்தாரா? ஒரு பட்டதாரி வேலை வாங்கி கொடுத்தாங்களா? 14,500 குடும்பங்களுக்கு நான் விலைக்கு வைத்திருக்கிறேன். அந்த குடும்பங்களுக்கு அதே போல சென்ற முறை நான் 600 சீட்டு 6 தொகுதிக்கு இலவசமாக சீட்டு கொடுத்தேன். ஏப்ரல் மாதம் இந்த தேர்தல் அடுத்து ஆகஸ்ட் மாதம் வரும்போது அடுத்த ரவுண்டுக்கு 7,600 டூரிஸ்ட் கொடுத்தேன். 1,200 மாணவர்கள் இந்த பட்டதாரிகளாக மாறி இலவசமாக என்னுடைய பள்ளி கல்லூரியை படித்துவிட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியான செய்தி. நேற்று கூட 40 பேர் வந்து ஐயா நான் உங்களுக்கு வேலை செய்யப்படணும், நான் வேலை செய்யப்படணும், ஏன் படிச்சிருந்தாங்க இல்லைன்னு ஐயா காலையில் இலவசமாக படித்தோம், அவங்க நம்பிக்கைக்கான அந்த வேலை செய்யப்படணும். இதுக்காக புண்ணிய நாட்களை எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்கன்னா நான் சொன்னேன். ஆகவே நான் 4,000 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த தேர்தலுக்கு தெளிவாக சொல்கிறேன், மாணவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். அது பிடி சீட்டு கேட்டாலும், கேட்டரிங் சீட்டு கேட்டாலும், பிசியோதெரபி கேட்டாலும் இந்த MBBS BDS மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகலாம். என் பிள்ளையை நல்லா சேர்க்க முடியாது. நான் இங்கே ஒரு சிட்டி MP-யாக இருக்கிறாங்க, அவரும் ஒரு இன்ஜினியர் கம்பெனியாக ஒரு 100 சீட்டு வருஷம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. 100 நாள் இல்லை, 10 சீட் கொடுக்குறாங்க. 10 சீட் அப்போ பின்னால் 100 ரூபா வாங்கினாங்க. 3 ஸ்கூல் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 50 பேர் இலவசமாக படிக்க வைக்கிறாங்க. ஆனால் MP-ன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, நீ எது செஞ்சே இல்லையோ ஒரு MP-ன்னு ஒரு வரலாறு கொடுத்துருக்காங்க. வந்து அதுக்காக நீங்கள் எத்தனையோ பணம் எப்படி பேர் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுப்பதற்காக இந்த தேசிய வந்திருக்கு, செய்வதற்காக வந்திருக்கு. என்னுடைய மகன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே ஒரு நிலவாணி வச்சுக்காக புறப்பாடு. அது வந்து தேர்தலுக்கு வரும், ஒரு 6 லட்சம் வரும்னு 12 கோடி ரூபாய் பேசிட்டு 4 காலம் வசூலிக்க அட்வான்ஸ் கொடுத்து வாங்கணும். இரவு எடுத்து பேசினார். இரவு பேசும்போது நான் சொன்னேன், எவ்வளோ போனாலும் இந்த தேர்தல் 4 ரூபாய்க்கு போகணும். ஏசிஎஸ் இலவச திருமணம் வந்தாலும் முதல்ல கட்டணும் முடியும். மத்திய பிரதேசத்தினுடைய முதல்வர் கொண்டு வந்து அடிக்கடி நாட்டுக்காரங்களும் சுந்தர்சி வரலாறு புதுவாக இருக்காங்க. முதல் திருமணம் வந்தாலும் வேலூருக்கும் அணைக்கட்டு தொகுதிக்கும் பயன்படுத்த கட்டியிருக்கிறார். 2வது திருமணம் எந்த தொகுதி கட்டணும்? 2வது திருமணம் 5 வருஷம் இருக்குது. 5 வருஷத்துல 6 திருமணம் கட்டணும். வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 1 ரூபா வரும். 5 வருஷத்துக்குள்ள கட்டி ஆகணும். 2வது திருமணம் பண்ணணும். எந்த தொகுதிக்கு? கேட்கல சகோதரிகள்,
தொகுதியில எந்த தொகுதி அதிகமாக வாக்கு வாங்கி தரீங்களோ அவங்களுக்கு நீங்க 50,000 வாக்குகளுக்கு வந்து ஒன்று நான் நன்றி சொல்லணும். சென்ற முறை நான் இருக்கும்போது எனக்கு தேர்வுக்குப்பத்தில் 10,000 வாக்குகள் அதிகமாக கொடுத்தீங்க. அதே போல அணைக்கப்பட்ட 10,000 ஓட்டுகள் அதிகமாக இருக்குது. நம்முடைய உரியாக்கத்திலையும் அதிகமான வாக்குகள் கொடுத்தாங்க. அதனால அந்த கூட்டணியில முதல்வர்களுக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் எல்லா அமைச்சர்களும் சிரமப்பட்டு எனக்கு பணியாற்றினாங்க. மாற்றுவர்களெல்லாம் ஒன்றிய போனாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டணி மட்டும் அங்கே இருக்குது. அத்தனை கூட்டணி சங்கங்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் இந்த தேர்தலில் சொல்றேன். நான் எல்லாரோட பழக்கூடிய என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வைக்கலாம் இந்த பிஜேபி கட்சி வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் பாஜக வேட்பாளர் தேர்வு முடிந்தவுடன் நான் அனைவருக்கும் பொது வேட்பாளராகத்தான் குடியேற்றாகத்தான் நான் வரலாறு சொன்னால் கூட முதலில் இருப்பவர்களாக. அதே போல வருங்காலத்தில் ஒன்றை நான் சொல்லுவேன். 6 தொகுதிக்கும் 6 எம்பி ஆஃபீஸ் இறக்கப்படும். 6 இலவச திருமணங்களும் கட்டி தரப்படும். இளைஞர்களுக்கு 6 விளையாட்டு திட்டம் கட்டி கொடுக்கப்படும். அது அரசாங்கத்தில் வாங்கினா அல்லது அரசாங்க இடத்துல கட்டினாலுக்கு எனக்கு கொடுத்துருவாங்க. நீ எம்பியாக நினைச்சுனா மந்திரியாச்சு நீ ஒன்று வாங்கினான். ஆனால் கட்டணம் வந்து நிலம் வந்து கொடுக்குது. ஆகவே அந்த திருமண மண்டபத்தில் நான் வேலை வாய்ப்பு அன்றாட கட்ட படித்து பட்டதார்கள் அந்த விவாதங்களுக்கு எந்தெந்த இருக்குது, தமிழ்நாட்டு இருக்குது, ரயில்வே துறை இருக்குது, பொதுத்துறை வெளியில இருக்குது, பேங்க்ல இருக்குது, இந்தியாவில் இருக்குது, உலக நாடுகளில் எங்கே இருக்குது, இவையெல்லாம் தேடி அவர்களுக்கு கொடுத்து அவருடைய மனசில் வைத்து வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய அத்துணை பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பட்டதாக இருக்கிறார்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எங்கேயுமே மருத்துவமனைக்கு பானக்காற்று மருத்துவமனைக்கு போவாதீங்க. நான் வெற்றி பெற்றால் 1000 படுக்கையை கொண்ட இலவச மருத்துவமனை கட்டிக் கொடுப்பேன். அதே போல தவறான வழிக்கு போகக்கூடாத இருக்க காரணம் அல்லது வாலிபால் ஆகணும் அல்லது கபடி ஆகணும் அல்லது ஜிம்னாஸ்டிக் ஜிம் பண்ணணும். இதை ஜிம்மே ஆகும்போது நான் ஜிம்னாஸ்டிக் கொடுக்குறேன், விளையாட்டு விளையாட்டு கொடுக்குறேன். இன்னொன்றையும் 1000 கோயிலுக்கு 25,000 50,000 1 லட்சம் கிட்டத்தட்ட இந்த 11 மாசத்துல ஆயிரக்கணக்கான கோயிலுக்கு நடந்தது. எவ்வளவு பேர் தவறுகிறார். தவறும்போது அவன் வீட்டில் காசு இருந்தா மழையாங்க, காசு இருந்தா சாகிறாங்க. இல்லை அங்கே கொடுக்க அப்புறம் அதற்கு படைகளை தயார் செய்யுங்கள், பணிகளில் உயர்த்துங்கள், உழைங்கள். ஒரு கொஞ்சம் இந்த 20 நாளுக்கு பணியாளர்கள் எல்லாரும் வேறு வீட்டில் கேட்கிற இது என்னுடைய 4வது தேர்தல். இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன், வேலூரில் நான் வீடு எடுத்துக்க தனி வந்து ஒரு ஆபீஸ் நடக்கிறேன். தேர்தல் முடிஞ்சவுடனே அனைத்து தொகுதியில் எம்பி ஆஃபீஸ் திறக்கப்படும். தேர்தல் மெயின் ரோட்லேயே ஒரு ஆஃபீஸ் எடுத்து என்னுடைய உதவியாளர் போகிறேன். 324 × 7 × 364 என்னுடைய மக்கள் இங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை 10 ஜீப்பில் அரசாங்க ஜீப்பில் கொண்டு வந்து தாசில்தார், பிடிஓ, நம்முடைய கல்வியாளர், எலக்ட்ரிசிட்டி எல்லாரையும் கூட்டிட்டு நான் 84 6 மாதத்துக்கு ஒரு முறை எம்பிஆருக்கு நன்றி சொல்லும் போதே நான் ஜீப்போட தான் வந்தேன். அதனால் வீடியோ வரணும், சாலை இருக்கு அது வீடியோ வரணும். அது போல எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை
நான் 3 பள்ளி கட்டடத்தை சென்னை பக்கத்தில் கட்டி கொடுத்தாங்க விவாதம். என்ன பத்திரிகையாளர் கேட்டாங்க, நிச்சயமாக உங்களை சுற்றி வருது. அந்த சுற்றி வரும்போது அத்தனை அதிகாரிகள் நடந்தது. நானும் நம்ம மோடியை ஒவ்வொருத்தரும் என் வேலூர்ல அத்வானி என்ன சொல்லிட்டு போனாரு, ஏசியாவுக்கு எம்பிஆர் நாமினேட்டை ஜெயிக்கிறீங்க, மோடிஜி அமைச்சர் கேபினட் மந்திரி அமைச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. மோடிஜி 19ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் கூட கேபினட் 7,000 அதனால நீங்க எம்பிஆர் அமைச்சர் மோடிஜி ஐயாவுடைய தரிசனத்தோடு நான் நம்பிக்கையா ஒரு வீடு பணியாற்றேன். நன்றியோடு இருக்கிறேன். நல்ல பேர் எடுக்கப்பட்டது. வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சும்மா வந்து என்கிட்ட